விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிலோவுக்கு வளர்ப்பு கூலியாக குறைந்தபட்சம் 15 ரூபாய் இருந்தால் மட்டுமே கறிக்கோழிகளை வளர்க்க முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கும்போது நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு வெறும் 6 ரூபாய் 50 பைசா மட்டுமே வழங்கி வருகிறார்கள். எல்லா செலவுகளும் உயர்ந்து விட்டது. ஆள் கூலி உயர்ந்து விட்டது, மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, வங்கி செலவு உயர்ந்து விட்டது. எல்லா செலவும் உயர்ந்த தமிழ்நாடு அரசு விவசாயிகளை கோழி வளர்க்க சொல்லி ஊக்கப்படுத்துகிற, கடன் கொடுக்கிற, மானியம் கொடுக்கிற, பயிற்சி கொடுக்கிற தமிழ்நாடு அரசு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நிறுவனங்களை விவசாயிகளை அழைத்து உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை 2011 வெளியிட்ட பின்பு ஒரு முறை கூட தமிழ்நாடு அரசால் உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தப்படவே இல்லை. ஆக விவசாயிகள் தொடர்ச்சியாக நஷ்டத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 6 பேட்ச் 7 பேட்ச் கொடுத்த நிறுவனங்கள் இன்னைக்கு வெறும் சராசரியாக 3 பேட்ச் மட்டுமே வருடத்திற்கு கொடுக்கிறார்கள். எனவே விவசாயிகள் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. உற்பத்தி செலவான 15 ரூபாய் எங்க இருக்கிறது? வெறும் 6 ரூபாய் 50 பைசா எங்க இருக்கிறது? கடுமையான நஷ்டத்தில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் இருக்கும்போது தமிழக அரசு இது குறித்து பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம். எவ்வித நடவடிக்கை எடுப்பாமல் இருப்பதை கண்டித்து கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று சென்னையில் எழும்பூரில் ராஜத்தின் விளையாட்டு அரங்கத்தின் முன்பு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், கறிக்கோழி விவசாயிகள் அணி, தமிழக கட்சி சார்பற்ற விவசாய சங்கம், கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கறிக்கோழி பண்ணை விவசாய சங்கம் அனைவரும் இணைந்து இன்று ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு